ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷேடோ கேமிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸ் ஆட போகிறோம். அன்றைக்கி நான் ஒரு நாள் ஒரு டெட்ரில்னு ஒரு கேம் போட்டிருப்பேன், அதுதான் இன்றைக்கி திரும்பி ஆட போகிறோம். அன்றைக்கி கொஞ்சம் நம்ம சொதப்பி ஆடிருப்போம். இன்றைக்கி கரெக்டாக ஆடலாம். வாங்க கைஸ், உள்ளே போட்டோம். பார்த்திங்கன்னா அந்த மைனர்னால் வந்து கல் மாதிரி இருக்கும். புதுசாக அப்டேட் கைஸ். இந்த கல்லை வந்து நமக்கு முன்னாடி ஷேவல் கொடுப்பாங்க. நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஷேவலுக்கெல்லாம் கோடாலி கொடுப்பாங்க. இந்த கோடாலி வச்சு நம்ம எடுப்போங்க. ஒரே பிளேட் தான் தனியாக போனோம். அதை வச்சு நம்ம கொடுத்தோம்னா வந்து நம்மளுக்கு அந்த கோல்டு, இந்த மாதிரி கோல்டு கல், சில்வர் கல், கோல்டு கல், இந்த 3 தான் கிடைக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறோம். இன்னும் 4 செகண்ட்ஸ் கைஸ். ரெட் ஸ்பாட் கேமிங் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து அங்கே கூட ஆடலாமா ஆட வேணான்னு நான் கேட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணல. ஆனால் நாங்கள் ஒரு நாள் ஆடலான் இருக்கோம். ஒருத்தர் இருக்கார் கைஸ், அவரும் எங்கள் யூடியூபர் தான். அவர் பேர் வந்து தமிழ் அனிமே எடிட்டிங். முன்னாடி தமிழ் அனிமல் எடிட்டிங்னு வச்சுருந்தாரு. அது வேறு கதை. இப்போ வந்து தமிழ் அனிமே எடிட்டிங்னு வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் மைனர் வாங்கினா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக 2 கோல் கொடுத்துருவாங்க கைஸ். இப்போ நான் பாக்ஸில் தரேன் அந்த மாதிரி. மறக்காம சொல்லுங்கள், நாங்கள் ஆடி போடுறோம். கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் 3 பேர் ஆடி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் கைஸ். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வீடியோ கோல்டெல்லாம் தரணும். கொஞ்சம் அப்டேட் வந்துருக்கு கைஸ். இந்த சேஞ்ச் ஆக்ஸ், ரொட்டேட்டு, அதாவது நம்மளுக்கு எந்த சைடானாலும் ரொட்டேட் இப்படி வேணும் பண்ணிக்கலாம். இது ரொட்டேட்டு. முன்னெல்லாம் இதெல்லாம் குட்டியாக இருக்கும் கைஸ், இப்போ பெருசாகிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் நமக்கு ஷீட் ஆக்கிக்கலாம். இப்போ புல்லட் ப்ரூஃப் அப்போ வாங்குறதில்ல, நியூஸ் பேப்பர் தான் நம்மளுக்கு ஷீட்டு. இதில் யூனிகார்ன் வந்து கிடைக்கும் கைஸ். அந்த யூனிகார்ன் நீங்கள் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 பாண்டு கொடுப்பாங்க. 5 பாண்டு கொடுப்பாங்க. யூனிகார்ன் எடுத்து ஒரு 5 பாண்டு. அதுக்கப்புறம் மேலே நான் கட்ட கேமில் 3ன்னு காட்டிருப்பேங்க மண்டை மேலே. அது வந்து பேட்ஜ் நம்பர் அது வந்து இது மாதிரி அது 3ன்னு ஏன் வந்துச்சுன்னா, அதுக்கு நான் அந்த மிஷின்லாம் முடித்தா நான் வந்து ஒன்றா கிடைக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து யூனிகார்ன் முடித்ததுக்கு. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது கவுபாய்ஸ் முடித்தேன். கவுபாய் வந்து நான் எடுத்தேன் அதுக்காக. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எதுக்கு கிடச்சிச்சின்னா, அது கேம் முடிச்சிருந்தேன் 80,000 கிலோமீட்டர். அது என் ஃப்ரெண்டுக்குள்ளே தான் முடிச்சிருந்தேன். நான் இப்போ ஒரு கேமிங் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெட் ஸ்காட் கேமிங் கூடயும் அதுக்கப்புறம் இது கூட முடிச்சிருந்தேன். தமிழ் அனிமல் எடிட்டிங். பேரெல்லாம் கரெக்டாக வர மாட்டேங்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் அனிமல் எடிட்டிங்னு வச்சுருந்தால கொஞ்சம் குழம்புது. அது எதுன்னு கரெக்டாக யோசிக்க முடியல. பேரை மாற்றிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறது சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வச்சு ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. வாங்க கைப்பெல்லாம் இன்னொரு மிஷின் கொடுத்துருக்காங்க கைஸ். என்ன மிஷின்னா வந்து 1000 ரூபாய் நம்ம ஒரே கேமில் எடுத்தோன்னா அதுக்கு வந்து நமக்கு அந்த பாண்டு கொடுப்பாங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கேம்குள்ளே க்ரியேட் பண்ணும்போது என் பக்கத்தில் ஒரு டிக்கெட் மாதிரி இருக்கும், 28ன்னு இருக்கும். அதில் நீங்கள் 50 சேர்த்திங்கன்னா ஒரு கவுபாய் நீங்கள் வாங்கலாம். இது போகலாம், கொஞ்சம் கஷ்டம். ஆனால் போகல. எனக்கு திடீர்னு வரும், திடீர்னு வராது. பார்த்தீங்கன்னா கைஸ், போன வாட்டி கொஞ்சம் ரொம்ப மொக்கையாட்டோம். 2 கேம் பண்ணோம், 2மே மொக்கையாக. அதில் ஒன்று தண்டர்ஸ்டார்ம் சுட்டு போயிட்டோம். இந்த கல் அப்டேட்னால நல்ல கேம் ஈஸியாக முடிஞ்சு கைஸ். பார்த்தீங்களா கோல். ஆனால் இப்போ கவுபாய்ஸ் ரொம்ப ஸ்பீடாக வராங்க கைஸ், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கும். அதுக்கு தான் இப்போ இந்த மாதிரி ஸ்பீட் வாங்கி போட்டேன். இப்போ கவுபாய்ஸால் இந்த அப்படி கூட சொல்லுவாங்களா, அப்படி உள்ளே வர முடியாது.
அந்த அங்கேருந்து வச்சு வச்சுருக்காங்களே அந்த மாதிரி சுடவே முடியாது அந்த பேப்பர் இருக்கனால. ஆனால் கவு பாய்ஸ் முன்னாடி மாதிரி இல்லை கைஸ், ஹெட் ஷாட் பயங்கரமாக இருக்கிறாங்க. கவு பாய்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ கவு பாய்ஸ் வந்தால் கூட அந்த பேப்பருக்குள்ளே போய் நின்றுடும். ஃபியூவல்னா கூட போகலாம், அந்த பேப்பருக்குள்ளே போயிட்டு நின்றுடும். ஏன்னா இப்போ கவு பாய்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கைஸ் திரும்பி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா டைம் 6 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிடலாம், சிட்டிக்கு போகலாம். நடுவில் ஒரே ஒரு கல் வந்தால் மட்டும் நிற்கலாம். 9 மணிக்கு தான் நைட் ஆகும். அதுக்கு நான் 9 மணிக்கு தான் இந்த மாதிரி கொண்டு போவாங்க. நான் இந்த மாதிரி கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணால் ஃபோன் ஈஸியாக இது வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா கைஸ் கல் வந்தால் ஈஸியாக இருக்கும். கல்லை வச்சு இதில் ஒரு கோல்டு பார் கல் வரும் பெருசாக. பார்த்தீங்களா, இதுலேயே இன்னும் பெருசாக வரும், இன்னும் பெருசு. அது வந்து எவ்வளோ கிடைக்குன்னா அதுக்கு வந்து 75 ரூபா, 75 rupees. அது ரொம்ப பெருசு, இதோட பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நைட்டாக போது நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம். நான் நைட்டானா வேம்பேரு, ஜாம்பி, இந்த ஒரு ராக் மனுஷன் ஒருத்தன் வருவான், வேர்வுல்ஃப், எல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது. ஆனால் நம்மளால் சமாளிக்கலாம், இந்த பேப்பர் இருக்க வரைக்கும் சமாளிக்கலாம். கரெக்டாக நைட் ஆயிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஃபியூவல் நல்லாயிருக்கும். அதாச்சும் ட்ரெயினில் ஃபியூவல் நிறைய ஒரு இது வருங்க, அதாவது ஸ்டாப் ரெட்மூன் கைஸ். இது ஒரு லைட் வாங்கிருக்கும், என் மண்டையில் ஒரு லைட் இருக்குது. இது மாதிரி 3000 பார்த்துட்டே இப்படி வரும்போது எல்லாம் வருவாங்க. இந்த பேங்க் தான் கைஸ் கொஞ்சம் மோசமான டெலிபோர்ட் ஆகணும். முன்னாடி வந்து பின்னாடி வருவாங்க, பின்னாடி வந்து முன்னாடி வருவாங்க, தொகை போட்டு கிளம்பிடுவாங்க. நானும் கிளம்பிட்டோன்னு மோசம் பார்த்தா பின்னாடி முன்னாடின்னு வருவாங்க. அவங்க கிட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நியூஸ் பேப்பர் சாம்பியஸோட ஃபோன் நீங்கள் சேர்த்தீங்கன்னா என்ன நைட்டுன்னு தெரியல. ரெட்மூன் இந்த கோல்டு பார் சில்வர் பார்லாம் ட்ரேடிங் போஸ்ட்டு தான் இருக்கணும் கைஸ். ஏன்னா மாட்டினா நல்லாயிருக்கும். இது சாம்பியஸ்